இந்த தேர்தல் வாக்கு வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஈடுபடாது. அவர் 9 தடவை சுற்றி வந்துட்டார். இந்தியாவிலே எந்த மாநிலத்துக்கு சுற்றி போகலை. வெள்ளம் வந்தப்ப, கொரோனா வந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எட்டி பார்க்காத பிரதம அமைச்சர். எப்படியாவது ஒரு 2 இடமாக ஜெயிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இன்னும் பிரச்சாரம் வந்து இன்னும் 3 நாட்கள் நிறைவேறுது. தேர்தல்கள்லாம் எப்படி 40க்கு 40 இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். குறிப்பாக பாஜகவோட ஓட்டு சதவீதம் தோற்றாலுமே ஓட்டு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கருத்து கொடுத்து ஒரு தேர்தல். அது கருத்து குறைப்பு ஓட்டு எண்ண பிறதான் சொல்லுவோம். சார், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் முன்பு இல்லாத போது மத்திய இதையும் வந்தாங்க. அவங்க வர்றதுனால எந்த டிஃபரன்ஸ் வேறுபாடு ஏற்படும். சார், அண்ணாமலை பாஜக தொடர்ந்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.